டே 10 நோம்கார் ராஜஸ்தான் ரைடில் இருக்கிறோம். இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர். இன்றைக்கி பார்க்க போகிற இடங்கள்லாம் நம்ம நேற்றே பார்க்க வேண்டிய இடங்கள். கடைசியில் எல்லாம் கொஞ்சம் அந்த டேன் அவுட் போகிற பிளான்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன மாதிரி பிகானரில் ஆன லேட்டு இன்றைக்கி வந்து அதை அனுபவிக்க போகிறோம். நமக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறத ஜெய்சல்மர் ஃபோர்ட். இதுதான் ஜெய்சல்மரில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபோர்ட்டு. ஸோ அமேர் ஃபோர்ட்டில் எப்படி உள்ளே போய் பார்த்தோமோ அதே மாதிரி ஜெய்சல்மர் ஃபோர்ட்லேயே நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது. கடகடன்னு எல்லா இடத்தையும் பார்க்க போகிறோம். ஜெய்சல்மரில் இருக்கிற ஒரு சில ஸ்பாட்ஸை வந்து நம்ம வெளியிலேருந்து கவர் பண்ண போகிறோம். இந்த ஒரு பேலஸ் மட்டும் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். இதாங்க ஜெய்சல்மர் ஃபோர்ட். இதை பார்க்குறதுக்கு தான் இப்போ உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே வந்து என்ட்ரி சார்ஜஸ் எதுவும் இல்லையாமா. ஸோ நான் கைடு மட்டும் வச்சுட்டு உள்ளே போய் ஃபோட்டோ டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலான்றது தான் பிளான். பேசுக்கு நேரா வை, பேசுக்கு நேரா, பேசுக்கு நேரா வை. செட் பண்ணிக்கோ. இந்த வழியாக தாங்க ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தோம்னா, ஃபோர்ட்டுக்குள்ளே இல்லை, ஃபோர்ட்லேருந்து கொஞ்சம் ஆக்சுவலி ஃபோர்ட் அந்த பக்கம் ஈஸ்ட் சைடு இருக்குது. நம்ம வந்து ஃபோர்ட்டில் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தெரு வழியாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம கிராமத்துலலாம் வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா சின்ன சின்ன தெருக்கள் வழியாக நம்ம வந்து ஒவ்வொருத்தங்க சொந்தக்காரங்க வீட்டெலாம் பார்த்துட்டு போவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலாக இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 5000 பேர் வாழ்கிறாங்க. 5000 பேரும் வாடகை இல்லாமல் வாழ்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, இவங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜா கீழே வேலை செஞ்சதுனால ராஜா வந்து இவங்களுக்கும் இவங்களோட ஃபேமிலிக்கும் கடைசி வரைக்கும் இந்த ஃபோர்ட்டில் உரிமை கொண்டாட முடியாது, பட் இருந்துக்கலாம். அனுபவ பாத்திரமாக அவங்களுக்கு உண்டான போர்ஷன்ஸ் கொடுத்ததுனால யாருமே வாடகை கொடுக்க தேவையில்லை. எக்ஸெப்ட் ஃபார் சர்டன் இந்த மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு என்ன டீல்னு எனக்கு தெரியாது. பட் இவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வாடகையே இல்லாமல் ஃப்ரீயாக ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு ராயல் லைஃப் வாழ்கிறாங்க. இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 40 ஹோட்டல்ஸ் இருக்குது. டேரிஃப்ஸ் எல்லாம் கண்ணாபின்னான்னு இருக்கும், ஏன்னா ஃபோர்ட்டுக்குள்ளேயே இருக்கணும்ல, அதனால் கண்ணாபின்னான்னு தான் இருக்கும். 200க்கும் மேற்பட்ட கடைகள், சின்ன சின்ன கடைகள், ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணிமணி, அந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கேஃபே மாதிரி அதுக்குள்ளே நம்ம போகிறோம். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. அது வந்து இந்த ஃபுல் சிட்டியுமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போய் பார்ப்போம் வாங்க. இங்கே உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க அந்த வியூ, ஜெய்சல்மரோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியுதா. இதில் மேட்ரு என்னன்ற பாருங்களேன், இங்கேயுமே இதான் வந்து மகாராஜாவோட பேலஸ். இங்கே உங்களுக்கு கீழே தெரியுதுல்ல ஸ்டோன் வால், இந்த ஸ்டோன் வாலுக்கு மேலே குண்டாக வச்சுருக்குறாங்களா, அது என்ன தெரியுமா, வார் டைமில் வந்து வர்றவங்க மேலே தூக்கி எறிவாங்கல்ல, அந்த கல்லுங்க. நம்மளால ஒன்றை கூட உருட்ட முடியுமான்னு தெரில, அப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்வோங்கி ஹவேலி, இது நெக்ஸ்ட் நம்ம வந்து போவோம், வெளியிலேருந்து கவர் பண்ணுற ஒரு இடம் தான். ஒரு நிமிஷம் டேக் அ வியூ. நம்ம இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உள்ளே போனது. இப்படி என்ட்ரன்ஸ் ஆகி அந்த கோட்டை உள்ளே வந்து சுற்றி பைக்கை வந்து இந்த பக்கமாக விட்டுட்டு அப்படி சுற்றி வந்துருங்க. சரி, சைடில் தெரியல உருண்டை கல் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார் டைமில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி எறிவதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம
ஜெய்சல்மரில் இருக்க ஒரு கெஃபேல தாங்க இப்போ இருக்கிறேன். இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பெற்றிருக்காரு அப்படின்னா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கர்ணா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாராம். இவரை ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எதுக்காக அவர் கின்னஸ் புக்கில் செய்திருப்பாங்கன்னு. அவரோட மீசைக்காக 5.5 அடி நீளம் உள்ள மீசை அவருக்கு. அதுக்காக தான் அவரை வந்து ரெக்கார்டில் வந்து கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டில் அவர் ஆட் பண்ணாங்க. அவர் வந்து 1986 வந்து ஒருத்தவங்க வந்து மட்டை பண்ணிட்டாங்க. அவர் ஏதோ பண்ண ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்சுக்காக அவரை வந்து மட்டை பண்ணிட்டாங்க. ஸோ ஹீ இஸ் நோ மோர். பட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லேருந்து இப்போதைக்கு இருக்கிற ராஜா வந்து தங்கி இருக்கிற பேலஸ், நம்ம நேற்று போன டெனோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு செனோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து யாருக்காவது மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அதை எங்கே நிறைவேற்றுவாங்கன்ற ஒரு இடமும், அப்புறம் பட்டுவோங்கி ஹவேலி நான் அந்த பக்கம் காட்டினேன்ல அதே ஹவேலி இங்கேயும் தெரியுங்க. ஸோ பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் நான் கை காட்டுறேன் பாருங்கள். அங்கே இருக்கிற பேலஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இப்போவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம நேற்று போன அந்த டனோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு செனட்டோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவர் இருக்குது. டவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க இருந்தால் அந்த இடத்துல தான் ராஜா அந்த காலத்தில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அங்கே தான் போய் நிறைவேற்றுவாங்க. இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போய் நிறைவேற்றுவாங்க போல இருக்குது. அண்ட் அந்த கார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டோங்கி ஹவேலி. நான் எதையும் சொல்ல மறந்துடக்கூடாதுன்னு அவரே எனக்கு கையை நீட்டி காட்டுறாரு. பாவம் நல்லா அங்கிள். இந்த படியெல்லாம் ஸ்லோப்பிங்காக போட்டிருக்கிறாங்கல்ல, அந்த ஸ்லோப்லேருந்து இறங்குறப்ப யாரும் விழுந்துடக்கூடாது. அந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குழி நம்ம மிதிச்சு கீழே இறங்குற மாதிரி. நான் சொன்னேன் இல்லை இங்கே இருக்க மக்கள்லாம் ராயல் லைஃப் வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தாங்க. அவங்க வீட்டு கதவுகள் கூட என்ன வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கெத்தாக இருக்கும்ல அவங்களுக்கு நாங்கள் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றது. एक सेकंड लगेगा देख तो मैं आंख में वॉशरूम है. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் சைடுங்க, சன்செட் பாயிண்ட்டு. மேலே நம்ம இப்போ போய் பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த பக்கம் வெஸ்ட் சைடில் இருக்கிற சிட்டி வியூ வந்து இந்த படி வழியாக மேலே ஏறி போய் பார்த்தோம்னா தெரியும். நமக்கு டைம் இல்லை, நம்ம கிளம்புவோம். இந்த ஊர்லேயே வந்து ஏகப்பட்ட கின்னஸ் புக் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பெற்றவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கடைக்குள்ள தான் இருக்கிறோம். இவரோட தாத்தா தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஐ திங்க் அங்கிள் கிருஷ்ணா ராஜேந்திர பிரசாத்னு நினைக்கிறேங்க. அவரோட பேரை வந்து ஒரே ஒரு ஹேர்ல வந்து எழுதி அவரோட தாத்தா வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணாட்டி. ஸோ அவரோட பேர் வந்து அதனால கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்க ஒரு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 wonders. 450. Now look here. இந்த ஒரு ரிங்குங்க. இந்த ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 வேர்ல்ட் வண்டர்ஸ் வந்து ஒரே ரிங்ல வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, பார்க்க செமையா இருக்கு. பார்த்தீங்களா இந்த ரிங் தாங்க. இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா 7 வேர்ல்டு வண்டர்ஸ் இருக்குது. இருங்க வெளிச்சத்தில் பார்ப்போம். 7 வேர்ல்டு வண்டர்ஸ் இருக்குது. இதோ தாஜ்மஹால் வரிசையாக வந்து பார்த்தீங்களா. ஸோ நான் இவங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, இவங்களுக்கு வந்து இவரோட பிரதர் தான் வந்து இந்த ரிங் பண்ணார். இந்த 3 ரிங்ஸையும் பண்ணி அவருக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கில் வந்து கடவுள் கிட்னி பகவானே பகவான் 9-10 சாமியும் அதோட சிம்பிள்ஸையும் போட்டு இந்த ஒரு ரிங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன்ல 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அதை வந்து போட்டிருக்கேன். அப்படி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட எல்லா மான்யூமெண்ட்ஸுமே வந்து இந்த ஒரு ரிங்கில் அடக்கியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் பண்ண ஒர்க். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட வெயிட் மேலே வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ 2500லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. 2500 ஃபிக்ஸடு सारे 25,000. हाँ 25,000 சாரி 25,000. இது வந்து 35 நாள் வந்து இது வந்து வேலை செய்வாங்களாமா இது அந்த ரிங் ஒன்று பண்ணுறதுக்கு. ஸோ செம ஒர்த். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தாத்தா டைமில் வந்து இந்த ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா
மந்திரம் எல்லாம் வந்து அதாவது சாமிக்கு சொல்லுவாங்க உச்சரிக்கிற மந்திரம், சாமியோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து இதில் வரைஞ்சிருக்கிறாங்க இந்த ரைஸுக்கு மேலே அந்த டைம்லேயே. ஸோ இதுக்கு அவருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இருக்கிற இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இது ஒரு ஹேர். இந்த ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அவரோட படம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து இத்தினூண்டு அது வந்து 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்குங்க. அந்த பார்ட்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க. செமையாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ஃபேமிலியில் வந்து இவர் பிரதரும் இவங்க தாத்தாவும் வந்து அக்கா ஃபாதர் பாப்பா அவங்க அப்பாவும் அவங்களோட பிரதரும் வந்து வாங்கின அவார்ட்ஸ். பெரிய பெரிய இவங்க பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்ட்டு வந்து வாங்கின அவார்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த மோதிரம் வாங்கலாம் தாங்க பார்த்தேன். 25,000 ரூபா பணம் சொன்னோடனே நான் வந்து டுபிகீர்னு ஆஃப் ஆகிட்டேன். நான் அடுத்து வந்து அவர்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு மோதிரம் வாங்கலாம் தாங்க பார்த்தேன். பட் 25,000 ரூபா பணம் சொன்னோன்னையும் டுமீலில் ஆஃப் ஆகிட்டேன் நான். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை இன்றைக்கி. ஸோ என்ன அப்படின்னா அவர்கிட்ட இன்னொரு பீஸ் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் வாங்கினேன். ஜெர்மன் சில்வர். இது ராஜஸ்தானி டான்சர்ஸ் லேயர். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும் வாங்கிட்டேன். ஸோ ராஜஸ்தான்லேருந்து ஞாபகார்த்தமாக அதை நம்ம வாங்கிட்டு போகலாம் இன்றைக்கி. ஜெய்சல்மர் ஃபோட்டோ சுற்றி நிறைய கடைகள் இருக்குதுன்னு சொன்னால அதில் இன்னொரு கடை தான் அங்கிள் கூட்டிகிட்டு வந்தார். இது என்னென்னா ஒரு நார்மல் குண்டா மாதிரி இருக்கும். பட் இது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஃபாசில். ஃபாசில்னால் என்ன அப்படின்னா இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கல்லில் மண்ணும் சங்கு இருக்குல்ல, சங்கு வெரைட்டி, அது ரெண்டும் அமுக்கி ரொம்ப வருஷமாக வந்து அமுங்கி இருக்கிறப்போ ஒரு கல்லாக ஜென்ரேட் ஆகும். அந்த கல்லை எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்ட்ரி जयपुर में यहाँ पे जैसलमेर ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டும் தான் பண்ணி ஃபுல் ராஜஸ்தானுக்கும் சப்ளை பண்றாங்க. ஸோ அதான் இது வந்து 750 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க இங்கே. आप ऐसे ही बताओ कि छोटी शॉप है तो कोई नहीं आता है, बड़ा शॉप म्यूजियम और बड़ा हैंडलूम देखे तो हम लोगों को भी मतलब होता है कि हम வந்து मेहनत करते हैं. அவங்க என்ன புலம்புறாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன கடையாக இருக்கிறதுனால மக்கள் வந்து நம்பி வாங்க மாட்டேங்குது. இதே ஒரு பெரிய கடையில் வந்து இந்த 750 ரூபா பொருளே வந்து 5000 ரூபா சொன்னால் கூட நம்பி வாங்கிட்டு போயிடுவாங்க. கேட்டால் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் அப்ரூவ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்ககிட்டேருந்து வாங்கி கொண்டு போய் தான் அங்கே விற்பாங்க. ஆனால் எங்ககிட்ட வாங்குறதுக்கு யோசிப்பாங்க நாங்கள் ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு. ஆனால் பெரிய கடையில் போய் நிறைய காசு கொடுத்து வாங்க தயங்க மாட்டேங்கிறாங்க. இது நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை பார்க்குற மக்கள் ஏதாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவங்களை நம்பி பொருட்கள் வாங்குங்க. थैंक यू. मेरे हस्बैंड भी मलयाली मतलब मलयाली है, वहाँ पे 20 ईयर्स उन्होंने उधर मलयाल में काम किया है. उनका शॉप था. ओके, जो नेपाल से लाके ओके ये चांदी का बना, इसका वजन 1 किलो है. உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜாவோட சேர் இருக்குது அவர் உட்கார்றதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் பண்ணது. இந்த சேரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிலோ வெளியில் பார்த்தீங்கன்னா பண்ண சேர் இது. அப்புறமா அது ஒரு வால் வச்சுக்கோங்கள. ஸோ அந்த வால் இதுக்காக வச்சுக்கோங்கன்னா ராஜா இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படின்றத வந்து குறிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வால் அவரோட வாழை வந்து சேர் மேலே அப்படியே கிராஸ் ஆடி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த செட்டப்பில் அதை கூட வச்சுக்கல மேலே. ஸோ இந்த செட்டில் தான் அவர் ராஜா உட்காந்துருப்பாராமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ये रूम में राधा के खास लोग बैठारावल बोलते हैं, रिलेटिव लोग इंफीरियर वर्क அங்கே கற்றுன்னு கத்துறாங்க. ஒன்றும் கேட்காது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ராஜாவோட 13 வயசில் வந்து அவர் வந்து மகுடம் சுட்டப்பட்டது. அதான் வந்து வாழெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருந்தாரு. நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தது தாங்க ஆர்மரி, அதாவது வந்து வெப்பன் கிடங்கு. அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு ராஜா உட்காந்துருக்கிற செட்டப்பு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து ராஜா வந்து 53வது வயசுலேயே, அதாவது இந்த ஃபோட்டோ கட்டின ராஜா வந்து 53வது வயசுலேயே இறந்துட்டாருன்றக்காக 13 வயசில் இருந்த அவரோட பையனுக்கு வந்து இது பண்ணாங்க, முடி சூடினாங்க. ஸோ அவர் உட்காந்துருந்த செட்டப் அப்படியே உள்ளே வந்து காட்டியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 100 கிலோ வெளியில் பண்ண ஒரு ஃபுல் சேர், அந்த செட்டப் எல்லாமே. எனக்கு இங்கே பின்னாடி பார்த்தீங்களா ஒரு பால்கனி ஒன்று இருக்கா, அந்த பால்கனியில் தான்
பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே வர்றப்ப எல்லாம் வந்து அந்த தம்பட்டை அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய ட்ரம்ஸ் வாசித்து அவர் உள்ளே வராருன்றதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அது அந்த பால்கனிலேருந்து அடிப்பாங்களாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்போலியா கேட் வழியாக வந்து தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மியூசியம் ஐட்டம்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஜ் விலாஸ். இதோட என்ட்ரி அலௌடு இல்லை. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ராஜாவை மகிழ்விக்கிறதுக்காக டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்குமாமா. ஃபோர்ட்லேயே வந்து என்னால் நிம்மதியாக பார்க்க முடியாத ஒரே ஒரு ஃபோர்ட் இது மட்டும் தாங்க. கஜ 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 கஜன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஃபோர்ட்டோட ஆர்கிடெக்சர், அதை விட இந்த ஃபைன் கார்விங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. பயங்கர நுண்ணிப்பான டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கை ஏற்றி வைக்க. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எதுக்குன்னா இந்த அகர்பத்தியெல்லாம் குத்தி வைக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபோர்ட்டே மணக்குதுங்க. மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை பற்றி தெளிவாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு ஃபுல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன்னால் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் நம்ப முடியுமா? இது பேர் தாங்க சாண்ட் ஸ்டோன். அதாவது மண் இறுகி 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 கல்லாக மாறும்ல, அந்த மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கல்லாக மாறின ஒரு சாண்ட் ஸ்டோன் எடுத்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. செம அழகாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லபா 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 லபான்னு கத்துறாங்கப்பா. என்னால் முடியல. நான் இந்த ராஜஸ்தான் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து இது ஒன்று மட்டும்தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ட்டு பார்க்குறதுல. கத்திக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அந்த சாண்ட்ஸ்டோன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏரியா நீங்கள் பார்ப்பீங்க. இப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஷேப்பில் ஒன்று கட்டி விட்ருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ராஜா வந்து இங்கே தான் வந்து உட்காந்துப்பார். ஆப்போசிட்டில் வந்து அந்த கலர்டு கிளாஸ் விண்டோ உங்களுக்கு இருக்குது பாருங்கள், அந்த விண்டோவை திறந்து வச்சுருவாங்க. மக்கள் வந்து அந்த வெளியில் நின்று அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க. அதை ராஜா இங்கே உட்காந்து வந்து அதுக்கு உண்டான பதில் சொல்லுவார் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் இது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கேஸ்க்குள்ளே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் மந்திரி சபை. உள்ளே இருக்க எல்லா ஃபர்னிச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு தெரியுதா உங்களுக்கு, சோளக்காட்டு பொம்மைக்கு போட்ட மாதிரி? அந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு அப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னா, ராஜா வந்து அதாவது இந்த ராஜா வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வந்து ஒரு 7 அடி உயரமும் 200 கிலோ வெயிட்டும் இருந்தாராமா. அவர் வந்து போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான். அந்த ஹைட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சோளக்காட்டு பொம்மை மாதிரி குச்சியில் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. கோட்டுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இந்த வாரணாசி காட் சைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மொட்டை மாட்டில் நிற்கிற அதே வியூ தாங்க எனக்கு இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலரில் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற இடங்கள் தான். நம்மளோட கைடு அங்கிள் அவரோட வீடு கூட இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஃபோர்ட் ரொம்ப சின்ன ஃபோர்ட்டுங்க. மேலே ஏறுறது இறங்குறது பயங்கர வந்து கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இவ்வளோ பேசேஜ் தாங்க இருக்குது. அந்த பேசேஜுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு 2 வழியாக போயிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த ஃபோர்ட்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் வழிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரே வழி போயிட்டு ஒரே வழி போகிற இடத்துக்கு வரணும்னா அதிலே போயிட்டு அதிலே வரணுன்றதுனால கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சத்தம் பயங்கர கசன்னு சத்தங்க. ஸோ எனக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த ஃபோர்ட். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வியூ. நான் முன்னாடி காட்டின அந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமின், அதாவது சொன்னேன் இந்த ஃபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80% பிராமினும் 20% ராஜ்புத் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதில் பிராமின் இருக்கிற சைடு அது. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ராஜ்புத், அதாவது அந்த 20% ரிமைனிங் இருக்கிறாங்கல்ல அவங்க இருக்கிற ஏரியா. இவங்களுக்கும் அதே மாதிரி 3 லெவல் ப்ரொடெக்ஷன் போட்டு இருக்குது. அண்ட் இந்த வியூ பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. இங்கே வந்து சளி பிடிச்சது தான் மிச்சங்க குளூர்லேயே. அங்கே தூரத்தில் ஒரு லேக் தெரியுதான்னு தெரில, அதுதான் வந்து கடிசார் லேக். அங்கேயும் நம்ம வந்து போகிற பிளான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு போக மாட்டோம் நம்ம. ஒரு ஃபோர்ட்டோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து ரொம்ப வினோதமான முறையில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த ஃபோர்ட்டோட மேப். ஒரே நிமிஷம் இருங்க காட்டுறேன்.
இதுதான் வந்து பார்த்தீங்களா அந்த ஃபோர்ட்டோட மேப். ஆனால் வந்து நீங்கள் ஒரு வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேப் மாதிரியே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோர்ட்டோட ப்ளூ பிரிண்ட் தான் இது. இந்த ஃபோர்ட் பூராவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டே இல்லாமல் வெறும் கல்லில் வந்து ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கல் வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய கல், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே ஒன்றுக்கு மேலே ஒன்று சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரெஸ்டோரேஷன் ஒர்க்கில் தான் வந்து கல்லுகள்லாம் அதான் உடஞ்சிருக்கும் போல் இருக்குது. அவங்க வந்து சிமெண்ட்டை பூசி கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபோர்ட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. இந்த ஃபோர்ட் வந்து ராஜஸ்தான்லேயே இருக்கிற செகண்ட் ஓல்டஸ்ட் ஃபோர்ட். அண்ட் இந்த ஃபோர்ட்டும் வந்து யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைடாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபோர்ட் வந்து டெசர்ட் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஃபோர்ட் இந்த ஃபோர்ட்டு தாங்க. நீங்களே கமெண்ட்டில் சொல்லி காரியத்து பிறகு முன்னாடி சொல்லிடுறேன். நான் சிமெண்ட்டுன்னு சொன்னது அந்த காலத்தில் அந்த களிமண் அதெல்லாம் வச்சு ஒன்றுக்கு ஒன்று கல் மேலே கல் வச்சு அடுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த ஒரு பாண்டிங் ஏஜென்ட்டுமே இல்லாமல் வெறும் ஸ்டோன்ஸை மட்டும் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஃபோர்ட்டோட ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு காட்டினேன். அதே மாதிரி இது ஜெய்சல்மரோட ஒரு மேப்புங்க. இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா லெவலுக்கு ஈக்குவலாக வந்து ஏரியா இவங்ககிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பாப்புலேஷன் ஆனால் ரொம்ப கம்மி. இந்த பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனாலே என்ன பண்ணாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் வந்து டெஸ்டிங் பண்ணுறப்ப இந்த ஊரில் வந்து செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா இங்கே மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க, இடம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்ற ஒரு விஷயத்தினால அதை வந்து அந்த டைமில் பண்ணாங்க. இங்கே ஒரு பேல் வாங்கினேங்க, 50 ரூபா காசு. ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் இந்த குளிருக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம இதமாக இருக்குது. அதுக்கப்புறம் கச்சோரிங்க, 2 நாளாக கச்சோரி திங்கணும்னு சொல்லிட்டு ஊரில் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா இந்த பக்கம் வந்து இது இல்லை, புளிப்பு ஜிலேபி. ஸோ கச்சேரி வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் இங்கே அந்த ஃபோர்ட்லேருந்து. அவ்வளோதான் ஃபோர்ட். ஆக்சுவலி நீங்கள் ஃபோர்ட்டை பார்க்குறதுக்கு கூட கைட் மாதிரி யாராவது வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபோர்ட் ரொம்ப சின்ன ஃபோர்ட்டு. நாங்கள் வந்து உள்ளே எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் ஒரு கைடை போட்டோம் நாங்கள். பட் ஆக்சுவலி தேவையில்லை உங்களுக்கு, நீங்களே போயிட்டு வந்துடலாம். ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே ஒரு பஜார் ஸ்ட்ரீட்டுங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் வந்துருச்சு. இதாங்க சலீம் சிங் கி ஹவேலி. இதை வந்து நான் உங்களுக்கு தூரத்துலேருந்து இந்த படம் வந்து கூகுள்லேருந்து எடுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன்ஸ் இன் ஜெய்சல்மர். ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஹவேலி அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மேலே உங்களுக்கு தெரியுதா, அந்த பர்டிகுலர் பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் கார்விங்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு டான்சிங் பேரட் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஹவேலியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 38 பால்கனிஸ் இருக்குங்க. அண்ட் நிறைய எக்ஸிட் கேட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸிட் கேட்ஸை வச்சு நீங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு ஆபத்து, யாராவது ஆக்கிரமிக்க வராங்கன்னா டக்குன்னு உள்ளேருந்து ஆளுங்க வந்து வெளியே போயிடலாம். இந்த ஹவேலிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டி மஹால்னு ஒரு சின்ன பேலஸ் ஒன்றும் இருக்குங்க. அந்த கார்விங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீகாக் டிசைனை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹவேலியில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்ம ஊரில் வந்து ஒரு பிஸியான கடைவீதிக்கு போனோன்னே ரைட் சைடு பார்த்தோன்னே இருந்தாங்க இது வந்து மாரியம்மன் கோயில், ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடு ரோட்டில் ஒரு இவ்வளோ பெரிய ஹவேலிங்க. மேபி அது கட்டின டைமில் ஒன்றுமே இருந்திருக்காது. இப்போ தான் இந்த பிளேஸ் வந்து கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. இதுதான் கதை இந்த ஹவேலியை பற்றி. நீங்கள் ஜெய்சல்மர் வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஹவேலிக்கு டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. ஃபோர்ட்டை சுற்றி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டுருக்குறோம் இல்லைங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே தீமில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரே கலர், இந்த மஞ்சள் கலரை விட்டால் உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி. பட் இது எல்லாமே பெயிண்ட் கிடையாதுங்க, ஸ்டோன் கலர். அந்த சாண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுறது தான். ஒருத்தர் வீடு இன்னொரு வீடு மிஞ்சிற அளவுக்கு இருக்குங்க. ஈவன் வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த வீடும் இதே தீமில் தான் இருக்குது. நார்மலாலாம் எதுவுமே அவங்க கட்டலை. அங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இடம் தாங்க பட்வோங்கி ஹவேலி அப்படின்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சொல்லலாம், பங்களா சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பட்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவர் கோல்டன் சில்வரில் வந்து ரொம்ப கொடிகட்டி பறந்தார். அவருக்கு 5 பசங்க. ஸோ அவருக்கு இருந்த காசில் வந்து அவரோட பேர் சொல்கிற மாதிரியும் அவங்க பசங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரியும் ஒரு பெரிய ஒரு ஹவேலி ஒன்று கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவேலின்னா அந்த 5 பசங்களுக்கும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தனித்தனி பங்களா கட்டி கொடுத்தாரு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பங்களாவுமே வந்து 5 டிஃப்ரெண்ட்
என்ன சொல்கிற பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹவேலியை கட்டி பிடிக்கிறதுக்கு 55 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 4 ஹவேலியும் சேர்த்து ஒன்றாவே வந்து 50 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த காலத்தையே நல்லா காசுள்ள பார்ட்டி போல் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக அருமையாக செஞ்சுருக்கிறாரு, சான்ஸே இல்லை. இந்த இடத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான்லேயே கட்டப்பட்ட 2வது ஹவேலி இது. ஜெய்சல்மரில் கட்டப்பட்ட முதல் ஹவேலி தாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த மனுஷங்கிட்ட எவ்வளோ காசு இருந்தால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டை வந்து செய்கிறதுக்கு வந்து இறங்கியிருப்பார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கீழே போய் ராஜஸ்தானோட ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட்டாகவே இது வந்து மாறிடுச்சுங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நத்மல் கி ஹவேலி கிட்டே இருக்கிறோங்க. இந்த நத்மல் கி ஹவேலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டரோட அஃபீஷியல் ரெசிடென்ஸாக இருந்துச்சு. இந்த ஹவேலியை கட்ட சொல்லி ஒரு 2 ஆர்கிடெக்ட்ஸ், அவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பிங்க, அவங்க 2 பேருமே, அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா ஆர்டர் கொடுத்தாரு. அப்போது 2 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு சைட்லேருந்து சீக்கிரம் அந்த ஆர்டர் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைட்லேருந்து வீடு கட்ட ஆரம்பித்தாங்க இந்த ஹவேலியை. அந்த காலத்தில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு டேப்பு அது இதுன்னு வந்து எதுவுமே இல்லாதனால என்ன ஆச்சு, ஆளுக்கு ஒரு பக்கம் கட்டவும் இந்த பில்டிங் வந்து இர்ரெகுலர் ஷேப் ஆகிடுச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பெயிண்டிங் கார்விங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த டிஸ்கிரிப்ஷன், அவங்க அந்த மாதிரி காரு ஃபேனு இதெல்லாம் உள்ள பெயிண்டிங்காகவும் டிஸ்கிரிப்ஷனாக அந்த கார்விங்ஸாகவும் இருக்குதுங்களாமா. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க கண்ணில் கூட பார்க்கல. ஆனால் அவங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி அவங்க ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது தாங்க இது. ஸோ இது வந்து ஜெய்சல்மரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒன்று.